ஸோ நம்பர்ஸ் அப்படிங்கிறது தான் மேத்ஸ் ரொம்ப முக்கியமானது. என்ன சொல்லலாம் அப்படின்னா, இட் இஸ் ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் மேத்தமேட்டிக்ஸ். கணிதத்தோட அடிப்படை அழகு அப்படின்னு சொல்லக்கூடியது எண்கள். ஸோ இந்த எண்கள் சம்பந்தப்பட்ட பேசிக்ஸை நம்ம பார்க்கலாம். ஸ்டார்ட் ஃப்ரம் த பேசிக்ஸ். இது வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் வரிசையாக நம்ம கிளாஸ் போயிட்டு இருக்கோம். இது வந்து ஸ்டார்ட் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஸோ நம்பர்ஸ் அப்படிங்கும்போது உங்களுக்கு தெரியும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நம்பர்ஸ். ஸோ வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படிங்கிறத எண் அப்படின்னு சொல்லுவாங்க. நேச்சுரல் நம்பர்ஸ்னா அப்படின்னா இயலெண்கள். எதெல்லாம் நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா, எண்ணுவதற்கு பயன்படக்கூடிய எண்கள். நேச்சுரல் நம்பர்ஸ் எல்லாமே இன்ஃபைனைட், முடிவில்லாதது, முடிவிலி. ஸோ இயலெண்கள் வந்து முடிவிலி, 0 வராது. 1 2 3 4 5ல இருந்து ஆரம்பிக்கும். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா முழு எண்கள் அப்படின்னா ஹோல் நம்பர்ஸ் எதுல இருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னா 0ல இருந்து ஆரம்பிக்கும். 0 1 2 3 அப்படின்னு போயிட்டே இருக்கும். இது முடிவில்லாததான். இதுக்கு மினிமம் வேல்யூ வந்து 0ங்கிறதா இதோட மினிமம் வேல்யூ. இப்ப நேச்சுரல் நம்பர்ஸ் பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் சக்சஸர் உண்டு, எல்லாத்துக்கும் அடுத்தடுத்த எண் உண்டு. அது மாதிரி எல்லாத்துக்கும் முன்னி உண்டு, ப்ரெடிசஸர் முந்தின நம்பர் உண்டு, 1க்கு மட்டும் கிடையாது. அதே மாதிரிதான் இங்கேயும் 0 சேர்த்தீங்க அப்படின்னா இட் பிகம்ஸ் ஹோல் நம்பர்ஸ். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா முழுக்கள் அப்படின்னா இன்டீஜர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. முழுக்கள் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா 0 1 2 3, இங்க -1 -2 -3 அப்படின்னு. 0 1 2 ஆரம்பிக்கும், இந்த பக்கம் -1 -2 -1. இது வந்து பாத்தீங்கன்னா முழுக்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பிராக்ஷன்ஸ் இல்லாது, பின்னங்கள் இல்லாததெல்லாம் முழுக்கள் என்று அழைக்கப்படும். முழுக்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொன்றுக்கும் சக்சஸரும் உண்டு, ப்ரெடிசஸரும் உண்டு. ஒவ்வொன்றுக்கும் அடுத்த எண்ணம் உண்டு, முந்தின எண்ணம் உண்டு. ஸோ முழுக்கள் அப்படின்னு வரும்போதுதான் நெகட்டிவ் நம்பர்ஸ் வருது. இது வந்து பாத்தீங்கன்னா இது மிக எண்கள்னு சொல்லுவோம், இது வந்து குறை எண்கள்னு சொல்லுவோம், நெகட்டிவ்ல இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னா விகித முறு எண்கள் அப்படிங்கிறது எதெல்லாம் விகிதமுறு எண்கள் அப்படின்னா, எந்தெந்த எண்ணெல்லாம் P/Q அப்படிங்கிற ஃபார்மேட்ல எழுத முடியுமோ, வித் கண்டிஷன். என்ன கண்டிஷன் அப்படின்னா, Q வந்து 0வா இருக்கக்கூடாது, டினாமினேட்டர் 0வா இருக்கக்கூடாது. மேல உள்ள நம்பருக்கு, இந்த மாதிரி பிராக்ஷன்ல எழுதணும், பின்னத்துல எழுதணும்னா மேல உள்ள நம்பருக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா நியூமரேட்டர், அதாவது தொகுதி. கீழே உள்ள நம்பருக்கு பேர் வந்து பகுதி. தொப்பி மேல இருக்கும்ல, தொப்பினா தொகுதிங்க, மேல இருக்கிறது தொகுதி, கீழே இருக்கிறது பகுதி. நியூமரேட்டர் மேல, கீழே இருக்கிறது டினாமினேட்டர். Q நாட் ஈக்குவல் டு 0. Q வந்து 0வா ஆக முடியாது. எப்பவுமே மேத்தமேட்டிக்ஸ்ல ஞாபகம் வச்சுங்க, எந்த ஒரு எண்ணையும் 0வால டிவைட் பண்ண கூடாது. அப்படி பண்ணா தப்பு. அப்போ இந்த மாதிரி எழுதக்கூடிய எண்கள், சரி, இந்த Pயும் Qயும் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த Pயும் Qயும் they belongs to integers. இந்த Bயும் Qயும் எப்படி இருக்கும் அப்படின்னா அது முழுக்களாக இருக்கும், முழுக்கள். ஸோ ரேஷனல் நம்பர்ஸ். அடுத்து நான் பார்க்க போறது என்ன அப்படின்னா irrational நம்பர்ஸ்னா என்னது? விகித முறா எண்கள். நார்மலா விகித முறா எண்களை வந்து Q' போடுவோம், விகித முறு எண்களை Qன்னு எழுதுவோம். மேத்தமேட்டிக்கா இது வந்து ஸ்டாண்டர்ட் நோட்டேஷன். முழுக்களை வந்து பாத்தீங்கன்னா Zன்னு போடுவோம். அப்போ எந்தெந்த எண்களை எல்லாம் P/Q அப்படிங்கிற ஃபார்மேட்ல எழுத முடியாதோ அந்த எண்கள் எல்லாமே விகித முறா எண்கள். விகித முறா எண்களுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா √2, √3, √10, √9, π, E, இது எல்லாம் விகித முறா எண்கள். பைங்கிறது உடனே நீங்க கேட்கலாம், சார் பைங்கிறது 22/7 தானே அப்படின்னா, 22/7ங்கிறது வந்து அப்ராக்சிமேட் வேல்யூ ஆஃப் பை. பையோட தோராய மதிப்பு, பையோட உண்மையான மதிப்பு கிடையாது. பையோட உண்மையான மதிப்பு வந்து பாத்தீங்கன்னா 3.14159 அப்படின்னு போயிட்டே இருக்கும்.
பில்லியன்ஸ் ஆஃப் டிஜிட்ஸ் ஆஃப்டர் டெசிமல் பாயிண்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. தசமேலத்துக்கு அப்புறம் நிறைய பாயிண்ட்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஈங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்போனன்ஷியல், அது அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 2.7, அதுவும் 2.7 போயிட்டே இருக்கும். ஸோ ஒரு இரேஷனல் நம்பர்ஸோட டெஃபினேஷன் என்ன அப்படின்னா நான் எண்டிங், நான் ரெக்கரிங். ரெக்கரிங்னா என்னதுன்னா திரும்ப திரும்ப வர்ற நம்பரை வந்து ரெக்கரிங்னு சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1/3 எடுத்துட்டீங்க, 1/3யோட வேல்யூ என்னதுன்னா 0.3333 போயிட்டே இருக்கும். அதனாலதான் இதை 0.3 போட்டு மேல ஒரு கோடு போட்டுருவோம். ஸோ இது வந்து ரெக்கரிங் நம்பர், சுழல் தன்மையுடைய எண். சுழல் தன்மையுடைய எண்ணுனா என்னதுன்னா திரும்ப திரும்ப வரக்கூடியது சுழல் தன்மையுடைய எண். அப்போ இந்த 1/3 அப்படிங்கிறது 0.333333 போயிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு எப்போ டவுட் இருந்தாலும் நீங்க டைப் பண்ணலாம், அல்லது மைக்ரோஃபோன் வந்து போனை வந்து ஆன் பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ நீங்க வந்து மைக்லயும் பேசி கேட்கலாம். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா உங்களுக்கு எப்ப வேணாலும் கேட்கலாம். ஸோ இது வந்து சுழல் தன்மையுடைய எண். இதுக்கு பேர் இங்கிலீஷ்ல ரெக்கரிங் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். ரெக்கர்னா ரீஎக்கர். சுழல், சுழல்னா 3 திரும்ப வந்திருக்குல்ல, அதுக்கு பேர் ரெக்கரிங். ஸோ அப்போ ஒரு இர்ராஷனல் நம்பர்னா என்ன அப்படின்னா நான் எண்டிங், முடிவில்லாத, சுழல் தன்மையற்ற, நான் ரெக்கரிங். இதுதான் டெஃபினேஷன் ஃபார் இரேஷனல் நம்பர். ஸோ நல்லா புரிஞ்சுங்க, இரேஷனல் நம்பரோட டெஃபினேஷன் என்ன அப்படின்னா நான் ரெக்கரிங் அண்ட் நான் எண்டிங். இந்த ரேஷனல் நம்பர்ஸும் இர்ரேஷனல் நம்பர்ஸும் சேர்ந்தா அதுக்கு பேர் தான் என்னதுன்னா ரியல் நம்பர்ஸ். ரியல் நம்பர்ஸ் அப்படின்னா என்னதுன்னா மெய் எண்கள். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எல்லா எண்களுமே மெய்யெண்கள் தான். எல்லா √2, √3, 0.7 எப்படி இருந்தாலும் சரி, எல்லா எண்களுமே மெய்யெண்கள் என்று அழைக்கப்படும். ஸோ மெய்யெண்கள் அப்படிங்கிறது தான் ஒரு எண். ஒரு மெய்யெண்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒன்று விகிதமுறா இருக்கும், இல்லைன்னா விகிதமுறாவா இருக்கும். ஸோ ஒன்று ரேஷனலா இருக்கும், இல்லைன்னா இர்ரேஷனலா இருக்கும். இப்போ நம்ம சில கேள்விகள் கேட்கிறேன், அதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. 0ங்கிறது என்ன நம்பர்? 0ங்கிறது ரேஷனலா இர்ரேஷனலா? நீங்க சொல்லலாம் அல்லது டைப் பண்ணலாம். 0 என்பது விகிதமுறு எண்ணா, விகிதமுறா எண்ணா? கிளாஸ் இன்டராக்டிவா இருக்கணும், கேட்கறதுக்கு ஆன்சர் பண்ணணும். 0 என்பது ரேஷனல் நம்பர். ஏன்னா 0/1 எழுதலாம், 0/2 எழுதலாம், எப்படி எழுதலாம். டினாமினேட்டர்ல தான் 0 வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். பகுதியில தான் 0 வரக்கூடாது, மேல 0 வரலாம். மேல 0 வந்துச்சுன்னா வேல்யூ 0. ஸோ 0 என்பது விகிதமுறு எண். -1 என்பது விகிதமுறு எண். -2வும் விகிதமுறு எண். விகிதமுறு எண் தான் எல்லா நம்பரும். எல்லா இன்டீஜர்ஸுமே பாருங்க, எல்லா இயல் எண்களும் விகிதமுறு எண்கள். எல்லா இயல் எண்களும் முழு எண்களும் விகிதமுறு எண்கள். எல்லா முழுக்களும் விகிதமுறு எண்கள். ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ், ஆல் இன்டீஜர்ஸ், ஆல் ஹோல் நம்பர்ஸ் ஆர் ரேஷனல் நம்பர்ஸ். இர்ரேஷனல் நம்பர்னா மட்டும்தான் எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்க ரூட்டுக்கு ஏதாவது வேல்யூ கண்டுபிடிக்க முடியாது, √10 கண்டுபிடிக்க முடியாதுல்ல, அப்ப இது இர்ரேஷனல். √7 கண்டுபிடிக்க முடியாதுல்ல, இர்ரேஷனல். √24 கண்டுபிடிக்க முடியாதுல்ல, இர்ரேஷனல். √25 வந்து ரேஷனல். ஏன் அப்படின்னா √25க்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அது +5 இருக்கலாம் அல்லது -5 இருக்கலாம். ரெண்டுமே ரேஷனல். புரியுதா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இதுல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. ஸோ இதான் இருக்கக்கூடிய பேசிக்கா நம்பர்ஸ், அடிப்படை எண்களோட பத்தி பார்ப்போம். 25க்கு சொன்னீங்களே சார், சார் 25க்கு சொன்னீங்களே சார், ரேஷனல் இர்ரேஷனல், அது மட்டும் 1 செகண்ட் சொல்லுங்க சார். சரி, இப்போ √36 என்னங்க சொல்லுங்க? ரேஷனல் எந்த ரெண்டு நம்பரை பெருக்கினா 36 வரும்? அப்போ √36னா என்னது அப்படின்னா அது 6ஆவும் இருக்கலாம், -6ஆவும் இருக்கலாம். சரிங்களா? ஏன்னா 6 2 தடவை பெருக்கீங்கன்னா 36 வரும். -6 × -6 என்னது +36. -a பெருக்கலாம். அப்போ √36 வந்து இர்ரேஷனல் நம்பரா வராது. √36ம் இர்ரேஷனல் நம்பரா வராது, ஏன்னா அது ரேஷனல் நம்பர்ஸ். இது விகிதமுறு எண்கள். சரி, இப்போ √50 எதுல வரும்? irrational. √100 எதுல வரும்? Rational. கியூப் ரூட் ஆஃப் 100 எதுல வரும்? irrational. கியூப் ரூட் ஆஃப் 1000 எதுல வரும்? Rational, sir. ரேஷனல். ஏன்னா
கியூப் ரூட் ஆஃப் 1000ங்கிறது 10 இருக்கலாம் அல்லது என்னவா இருக்கலாம் 10 தான், பிளஸ் 10 தான், -10 இங்க வராது. சரிங்களா? ஏன்னா 10 தடவை 3 தடவை பெருக்குறீங்கன்னா 1000 வரும். இதே -10 நான் 3 தடவை பெருக்குறீங்கன்னா என்ன வரும்? -1000. அதுக்கு ஸோ இர்ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதுக்கு ஒரு மதிப்பு கண்டுபிடிக்க முடியாது. அப்படி மதிப்பு கண்டுபிடிச்சிங்கன்னா அது போயிட்டே இருக்கும். இப்போ √2 அப்படின்னா √2ங்கிறது என்னது அப்படின்னா திஸ் இஸ் 1 பாயிண்ட் அப்படின்னு போயிட்டே இருக்கும். நிறுத்தாம போயிட்டே, கண்டுபிடிக்க முடியாது. எத்தனை மில்லியன்ஸ் ஆஃப் டிஜிட்ஸ் இருக்கும், பில்லியன்ஸ் ஆஃப் டிஜிட்ஸ் இருக்கும், நான் எண்டிங் டிஜிட்ஸ். அதனாலதான் சொன்னேன் இர்ரேஷனல் நம்பர் அப்படின்னா என்னதுன்னா நான் எண்டிங், முடிவில்லாதது. அதே சமயம் நான் ரெக்கரிங் அப்படின்னா என்னதுன்னா சுழல் தன்மை அற்ற நம்பர். ஸோ உங்க சைடு வந்து பேசினா மட்டும் ஆன் பண்ணிக்கோங்க, மற்ற நேரத்துல மியூட் பண்ணிக்கோங்க, ஏன்னா மற்ற டிஸ்டர்பன்ஸ் வரக்கூடாது. சரிங்களா? பேசும்போது மட்டும் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க, மற்ற நேரத்துல உங்க மைக்கை வந்து மியூட் பண்ணியே வச்சிருங்க, இல்லைன்னா உங்க பேக்ரவுண்ட் நாய்ஸ் எல்லாம் வரும். ரைட். ஸோ இதுல ஏதாவது டவுட் இருக்குதா? ஏதாவது டவுட் இருந்ததுன்னா சொல்லுங்க, கேளுங்க அல்லது டைப் பண்ணுங்க. நான் டைப் பண்றதையும் பார்த்துட்டு தான் இருக்கேன், நீங்க கேட்கறதையும் சொல்லுங்க. என்ன டவுட்? பேசுறதுனா மட்டும் மைக் ஆன் பண்ணுங்க. யாரோ மைக் ஆன் பண்ணிருக்கீங்க பேசுங்க, இல்லைன்னா மியூட் பண்ணிருங்க. இந்திரா காந்தி மியூட் பண்ணிட்டீங்களா? ஓகே சார், ஒரே ஒரு டவுட் சார். இந்த சுழல் தன்மையுடையதுன்னு சொன்னீங்களா சார், அது வந்து 2 நம்பர்ஸுமே ஏதோ ஒண்ணு சுழல் தன்மை அற்றதுன்னு சொல்லி சுழல் தன்மை உடையதுன்னா என்னது அப்படின்னா இங்க பாருங்க 1/3. 1/3ங்கிறது பாத்தீங்கன்னா சுழல் தன்மை உடையது அப்படின்னா என்னதுன்னா இதுக்கு என்ன போடுவீங்க? 1ல 0 3 போகாது, அதனால 1 0 சேர்த்துக்கோ, 10ன்னு போடுவோம். 10ல 3 எத்தனை 3 தடவை இருக்கு? 3 தடவை. மீதி 10 3 இப்படியே போயிட்டே இருக்கும். சரியா? இதுக்கு பேரு சுழல் தன்மையுடைய. திஸ் இஸ் கால் ரெக்கரிங் நம்பர். ஏன்னா இதை வந்து 0.3 பார்னு போட்டுருவோம். மேல பார் போட்டோம்னா அந்த மட்டும் போயிட்டே இருக்கும். சுழல் தன்மை இல்லாத நம்பர் நிறைய நம்பர். ஃபார் எக்ஸாம்பிள் 2/5 எடுத்துக்கீங்களே. 2/5 என்ன வரும்? 2ல 5 போகாது, அப்ப 0 போடுவோம். 20 அப்ப 0 20ல எத்தனை 5 இருக்கு? அவ்வளவுதான். 2/5ங்கிறது 0.4 தான், இதுக்கு மேல கிடையவே கிடையாது. இதே நீங்க 7/9 எடுங்களேன். 7/9 எடுத்தீங்கன்னா 7ல 9 போகாது, 0 0.70. 70ல எத்தனை தடவை இருக்கு? 9 7 63, திரும்ப 7 70, திரும்ப 70 69 7 63 அப்படியே போயிட்டே இருக்கும். அப்போ இது சுழல் தன்மையோட இது 0.7 பார் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் சுழல் தன்மை. இப்ப சுழல் தன்மையை பத்தி நம்ம டீட்டெயில்டா பார்க்கலாம். எப்படி ஒரு சுழல் தன்மை வந்து எல்லா சுழல் தன்மை எண்களும் வந்து ரேஷனல் நம்பர்ஸ், அதை நல்லா தெரிஞ்சுக்கணும். ஆல் ரெக்கரிங் நம்பர்ஸ் ஆர் ரேஷனல் நம்பர்ஸ். இதுவும் ரேஷனல். ஏதாவது ஒரு சுழல் தன்மையுடைய நம்பரை வந்து நம்ம வந்து ரேஷனலா எழுத முடியும். சரிங்களா? ஓகே. சத்யராஜ் ஆஃப் பண்ணி வைங்க. சத்யராஜ் பேசும்போது மட்டும்தான் அன்மியூட் பண்ணணும், மற்ற நேரத்துல எதுவுமே என்ன பண்ண, பேசும்போது கேளுங்க. இல்லைன்னா அப்புறம் நான் அதை மியூட் பண்ணிடுவேன். இப்ப யாருமே பேச முடியாது. அதனால பேசும்போது அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க, எப்ப வேணாலும் பேசுங்கன்னு சொல்லிட்டு கேளுங்கன்னு சொல்லிட்டு. ஓகே ரைட். வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா அதுல? ஸோ இப்போ மெய்யெண்கள் அப்படிங்கிறது விகிதமுறு எண்கள், விகிதமுறா எண்கள். ஸோ எண்களை பத்தி தெரிஞ்சுக்கணும். முதல்ல இந்த எண்கள் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அப்ப நம்ம பின்னாடி வந்து பிரச்சனை வரும். எண்கள்ங்கிறது ஃபண்டமெண்டல், அடிப்படை. இந்த எண்களை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்த்திருக்கோம். அடுத்து இது எல்லாமே மெய்யெண்கள். நம்ம டேட்டோட லைஃப்ல யூஸ் பண்ணக்கூடிய எல்லா எண்களுக்கும் பேரு மெய்யெண்கள். அந்த மெய்யெண்கள் 2 வகைப்படும். ஒன்னு விகிதமுறு எண்கள், இன்னொன்னு விகிதமுறா எண்கள். ஒரு எண் வந்து விகிதமுறவா இருக்கும், இல்லைன்னா விகிதமுறாவா இருக்கும், அவ்வளவுதான். ரெண்டுமே இன்ஃபைனைட். எண்கள் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஏதாவது 2 நம்பர் எடுத்துட்டீங்க அப்படின்னா, இப்ப நம்பருங்கிறது இப்படிதான் நம்ம நம்பர் லைன்ஸ்ல சொல்லுவோம். இது வந்து 0 அப்படின்னு சொல்லுவோம், 1ன்னு சொல்லுவோம், 2ன்னு சொல்லுவோம், 3 ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்க, -1 -2 -1. இந்த மாதிரி 0க்கும் 1க்கும் நடுவுல எத்தனை நம்பர் இருக்கு அப்படின்னா இன்ஃபைனைட் நம்பர்ஸ் இருக்கு, முடிவிலி. 0க்கும் 1க்கும் நடுவுலயே எல்லா நம்பருக்கும் நடுவுல. இன்ஃபேக்ட் 0க்கும் 1க்கும் நடுவுல கிடையாது, 0 1க்கு நடுவுல எல்லா நம்பர் இருக்கு. இங்க ஒரு நம்பர் இருக்குது, இது பக்கத்திலேயே ஒரு நம்பர் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கீங்களேன். இது வந்து எக்ஸ், இது வந்து ஒய். அப்போ இந்த எக்ஸுங்கிறது 0வோட பெருசு, 1 விட சின்னது. ஒய் 0வோட பெருசு, 1 விட சின்னது. இந்த எக்ஸுக்கு ஒய்க்கு நடுவுல எத்தனை நம்பர்ஸ் இருக்கும் அப்படின்னா அதுல இன்ஃபைனைட் நம்பர்ஸ். அப்போ எக்ஸுக்கும் ஒய்க்கும் நடுவுல இன்ஃபைனைட் நம்பர்ஸ் இருக்கு. எந்த 2 எண்களுக்கும் நடுவுல வந்து இன்ஃபைனைட் நம்பர்ஸ் இருக்கும்,
அது மட்டும் கிடையாது, எந்த 2 நம்பர் எடுத்துட்டீங்கனாலும், இதெல்லாம் கான்செப்ட் வைஸ் ரொம்ப முக்கியம், எக்ஸாம்ஸ்ல கேட்பாங்க. எந்த 2 நம்பர் எடுத்துட்டீங்கனாலும் அந்த 2 நம்பர் வந்து சப்போஸ் இது ரேஷனல், இன்னொன்னு இர்ரேஷனல். ரேஷனலும் இன்ஃபைனைட் இருக்கும், இது 2 நம்பருக்கு நடுவுல இன்ரேஷனலும் இன்ஃபைனைட் இருக்கும். எவ்வளவு பக்கத்துல 2 நம்பர் நீங்க எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு 2 நம்பருக்கும் நடுவுல இன்ஃபைனைட் ரேஷனல் நம்பர்ஸ் இருக்கும், இன்ஃபைனைட் இர்ரேஷனல் நம்பர்ஸ் இருக்கும். இப்போ ஒரு நீங்க ஒரு ப்ரூஃப் கூட பார்க்கலாம். நான் ஒரு ப்ரூஃப் மாதிரி மேத்தமெட்டிக்கல் ப்ரூஃப் பார்க்கறேன், சொல்றேன், அது கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க, உங்களால புரிஞ்சுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன் பாருங்களேன், எக்ஸுங்கிற ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். எக்ஸுங்கிறது 999 இப்படியே போயிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதோட மதிப்பு என்னன்னு கேட்பாங்க. இதுக்கு வந்து ஆயிலர் ஒரு ப்ரூஃப் கொடுத்திருக்கிறாரு, 2 ப்ரூஃப் இருக்கும். இதுக்கு வந்து எக்ஸுங்கிறது 0.999999 போயிட்டே இருக்கும். புரியுதா? இந்த நம்பர் இப்படி போயிட்டே இருக்கும். இப்போ இது வந்து ஈக்குவேஷன் 1. நான் கொஞ்சம் மேத்தமெட்டிக்கலா கொஞ்சம் பேசுவேன், இதை சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு அது புரியும். சரிங்களா? நார்மலா ஈக்குவேஷன் எடுத்துப்போம். இது வந்து ஈக்குவேஷன் 1. ஒண்ணுங்கிற ஈக்குவேஷனை 10ஆல பெருக்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கங்க, ஒரு நம்பரை நான் 10ஆல பெருக்கிறேன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த பக்கமும் 10ஆல பெருக்கணும், அந்த பக்கமும் 10ஆல பெருக்கணும். ஒரு சமன்பாடு 2ஐயும் 10ஆல பெருக்கினீங்கன்னா ஆன்சர் என்ன வரும் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பக்கமும் 10ஆல பெருக்கிறேன், இந்த பக்கமும் 10ஆல பெருக்கிறேன். அப்போ இந்த பக்கம் வந்து 10x வரும். கரெக்டா? இந்த பக்கம் 10ஆல பெருக்கிறீங்கன்னா என்ன வரும்? 9.9999 போயிட்டே இருக்கும். இங்கதான் இன்ஃபைனைட் 9 இருக்கு, ஒரு 9 மட்டும் உள்ள வரும். So this is equation 2. இப்ப பாருங்க, what is 2 minus 1? ஈக்குவேஷன் 2 1ல வந்து கழிக்கிறேன். அப்படின்னா என்னதுன்னா, இந்த பக்கம் இருக்கிறத இந்த பக்கம் கழிக்கணும், இந்த பக்கம் இருக்கிறத இந்த பக்கம் கழிக்கணும். 10x எக்ஸால கழிச்சீங்கன்னா என்ன வரும்? 9x. இதை கழிச்சீங்கன்னா என்ன வரும்? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். 9.999 இந்த பக்கம் 0.999 இதை கழிச்சீங்கன்னா என்ன வரும்? 9 மட்டும் வரும் சார். 9 வரும். அப்போ வாட் இஸ் x is equal to 1. அப்போ இத வந்து ஆயிலர் ப்ரூவ் பண்ணாரு, this is equal to 1. அதாவது 0.99999 போச்சுன்னா அதோட மதிப்பு வந்து 1 தான். இன்னொரு ப்ரூஃப் இருக்கு. இன்னொரு ப்ரூஃப் என்ன அப்படின்னா, வாட் இஸ் 1/3 எப்படி எழுதுவீங்க? 1/3 எப்படி எழுதுவீங்க? 0.3333. கரெக்டா? சரி, இப்போ 2 பக்கமும் 3ஆல பெருக்கிறேன். 1/3 3ஆல பெருக்கிறேன். அப்போ 0.3333 போகுது. இதை 3ஆல பெருக்கிறேன். அப்போ இந்த பக்கம் 3ஆல பெருக்கிறேன் என்ன வரும்? 1 வரும். இதை 3ஆல பெருக்கிறேன் என்ன வரும்? 3.0. இதை 3ஆல பெருக்கிறேன் 999 வரும். அப்போ இங்கேயும் ப்ரூவ் பண்ணிட்டேன் பாருங்க. அப்போ 0.999999ங்கிறத வேல்யூ என்ன அப்படின்னா 1 அப்படின்றதா. இதெல்லாம் வந்து ரெக்கரிங் எக்ஸாம்பிள்ஸ்க்கு, சுழல் தன்மையுடைய எக்ஸாம்பிள்ஸ்க்கு ஒரு, இப்போ யாராவது உங்களை கேட்கலாம், சார் 0.999 அதோட மதிப்பு என்ன அப்படின்னா, அதோட மதிப்பு 1. இந்த 2 பேசிக்கான ரொம்ப சிம்பிள் ப்ரூஃப்ஸ் கொடுக்கலாம். இப்ப அந்த ரெக்கரிங் ப்ரூஃப் தெரியலாம் கூட இது நிறைய பேருக்கு தெரியும். இது வந்து நல்ல மேத்ஸ் தெரிஞ்சவங்களுக்கே தெரியும். 1/3 எடுத்துட்டேன், 1/3க்கு மதிப்பு தான் நமக்கு தெரியும். 2 பக்கமாலும் 3ஆல பெருக்குங்க, பெருக்குனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இப்ப இந்த ரெக்கரிங் அப்படிங்கிற நம்பரை நான் ஸ்டார்ட் பண்ணதுனால, இந்த ரெக்கரிங் நம்பரை வந்து நான் இப்போ ஒன்று சொன்னேன், அந்த ஸ்டேட்மெண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆல் ரெக்கரிங் நம்பர்ஸ் ஆர் ரேஷனல் நம்பர்ஸ். நல்ல மூலையில ஏத்தி வச்சுக்கோங்க. எல்லா சுழல் தன்மையுடைய எண்களும் விகிதமுறு எண்கள். சுழல் தன்மையுடைய எண்கள்லாம் எப்படி இருக்கலாம்? இப்படி இருக்கலாம். இதுவும் சுழல் தன்மையுடைய எண் தான். இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா 0.71 பார். எதெல்லாம் சுழல் தன்மை, எத்தனை நம்பர் வேணாலும் சுழல் தன்மையா இருக்கலாம். இதுவும் ஒரு சுழல் தன்மை எண். இன்னொரு சுழல் தன்மை எண் பாருங்க, இப்படி கூட இருக்கலாம். 5.7843 7843 அப்படியே போயிட்டே இருக்கும். அப்போ திஸ் இஸ் நத்திங் பட் 5.7843 என்னது பார். சோ இது வந்து ஒரு ரேஷனல் நம்பர்ஸ். இப்ப நான் அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அப்போ ரேஷனல் நம்பர்ஸ் எல்லாமே, ஏதாவது சுழல் தன்மையுடைய எண்கள் எல்லாமே ரேஷனல் நம்பர்ஸ் சொல்றீங்களே, அப்ப அது எப்படி இதை P/Qங்கிற ஃபார்மேட்ல எப்படி எழுத முடியும்? அப்படி எழுதுனாதானே அது வந்து ரேஷனல் நம்பரா வரும். அப்படி எழுதுனாதானே விகிதமுறு எண்களா வரும். அதை எப்படி எழுதுறது? இப்ப அதுதான் பார்க்கணும். எந்த ஒரு சுழல் தன்மையிலே 2 இருக்குங்க. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா பியோர் ரெக்கரிங் நம்பர். பியோர் ரெக்கரிங் நம்பர்னா என்னது அப்படின்னா, இந்த மாதிரி. இது என்ன அர்த்தம் அப்படின்னா,
தசம புள்ளி இந்த டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்க எல்லா நம்பருமே ரெக்கர் ஆகுது. இது வந்து பியூர் ரெக்கரிங் நம்பர். பியூர் ரெக்கரிங் நம்பர் எழுதிக்கங்க நீங்க. பியூர் ரெக்கரிங் நம்பர். இது என்னதுன்னா முழு சுழல் தன்மை எண். முழு சுழல் தன்மை கொண்ட எண். முழு சுழல் தன்மை கொண்ட எண். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மிக்சட் ரெக்கரிங் நம்பர். மிக்சட் ரெக்கரிங் நம்பர். கலப்பு சுழல் தன்மை எண். அது என்னது கலப்பு அப்படின்னா இப்படி இருக்கலாம்ல, 0.7818181. இதுல 7 வரல, 7 திரும்ப திரும்ப வரல, 81 மட்டும்தான் திரும்ப திரும்ப வரும். அப்ப இது வந்து மிக்சட். இங்க வந்து பாத்தீங்கன்னா புள்ளிக்கு அப்புறம் இருக்க எல்லா நம்பரும் திரும்ப 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 வருது. இங்க புள்ளிக்கு இருக்க எல்லா நம்பரும் வரல, ஒரு நம்பர் வரல, மத்த நம்பர் தான் வருது. இதுக்கு பேரு மிக்சட், கலப்பு சுழல் தன்மை எண். இது பியூர் முழு சுழல் தன்மை எண். புரியுதா? அது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ். இதுவும் ரேஷனல் நம்பர்ஸ் தான், இதுவும் ரேஷனல் நம்பர்ஸ் தான். அப்ப இது ரெண்டையும் எப்படி P/Q அப்படிங்கிற ஃபார்மேட்ல எழுத போறோம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நான் பார்க்க போறது பியூர் ரெக்கரிங் நம்பரை பார்க்க போறோம். பியூர் ரெக்கரிங் நம்பர். பியூர் ரெக்கரிங் நம்பர் அப்படின்னா முழு சுழல் தன்மையுடைய எண். சரி, அது எப்படி வேணாலும் இருக்கலாம். இப்ப இப்படி ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுங்களேன், 83 பார் அப்படின்னா இது என்ன அர்த்தம்? 0.838383 போயிட்டே இருக்கும். இதை எப்படி சார் ரேஷனல் நம்பரா எழுதுறது, பின்னமா எழுதுறது அப்படின்னா இந்த பாருக்கு கீழே இருக்க நம்பரை அப்படியே எழுதிருங்க. டிவைடட் பை எத்தனை பாருக்கு கீழே எத்தனை நம்பர் இருக்கோ அத்தனை 9 போட்டுருங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அப்போ 83/99 என்ன வரும் அப்படின்னா நீங்க கால்குலேட்டர் அடிச்சு பார்க்கலாம். 0.838383 வந்துகிட்டே இருக்கும். நம்ம செக் பண்ணி பார்ப்போம். கால்குலேட்டர் இருக்கா? 83 டிவைடட் பை 99. ஸ்கிரீன் தெரியுதா உங்களுக்கு? பாருங்க, இதோடைய மதிப்பு பாருங்க, 0.838383 போயிட்டே. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. 0.292 இப்படி ஒரு நம்பர். 293 293 293 293 போயிட்டே இருக்கு. அப்போ இப்படி ஒரு நம்பர் இருக்கு அப்படின்னா இத எப்படி எழுதுவீங்க அப்படின்னா 293 எழுதிட்டு டிவைடட் பை என்னது 999 போட்டு அவ்வளவு. ஸோ ரொம்ப சிம்பிளுங்க. மேல உள்ள பார் எடுத்துட்டு அப்படியே நம்பர் எழுதுங்க. பார் கீழே எத்தனை நம்பர் இருக்கோ அத்தனை 9 போட்டுரும். 293/999. இப்ப 293/999 பாருங்க பாருங்க ஈக்குவல் டு 0.293 போயிட்டு. இதோட மதிப்பு சொல்லுங்க யாராவது. வாட் இஸ் 8/9. 8/9. சூப்பர். ஸோ 0.8 பாருங்கிறது என்னதுன்னா 8/9. சில சமயம் எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்பாங்க, இது மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. இது ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். வாட் இஸ் த வேல்யூ? இதோடைய மதிப்பு என்ன? கமான் சார் 1. அவ்வளவுதான். வெரி குட். இதோடைய மதிப்பு வந்து பாத்தீங்கன்னா 2/9 பிளஸ் 0.7 பார் தான் நமக்கு தெரியும். திஸ் இஸ் 7/9. ஸோ ரெண்டு பக்கம் 9 7 + 2 9/9 which is equal to 1. சரி, அப்போ பியூர் ரெக்கரிங் நம்பரை எப்படி எழுதுறதுன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஒண்ணுங்க எப்படி எழுதுறது? பாரை தூக்கிடுங்க, அந்த நம்பரை எழுதுங்க, டிவைடட் பை என்னது 999. எத்தனை 9 அத்தனை 9 போடும். இப்ப நம்ம பார்க்க போறது மிக்சட் ரெக்கரிங் நம்பர், கலப்பின சுழல் எண்கள். கலப்பின சுழல் எண்கள்னா எப்படி இருக்கும் அப்படின்னா இதை மட்டும் கொஞ்சம் கவனிங்க, கரெக்டா கவனிங்க. ஒரு நம்பர் இப்படி இருக்குன்னு வச்சுக்கீங்களேன், 0.83 பார் அப்படின்னா இது என்ன தெரியுமா? இது என்னதுன்னா 0.8333 இப்படியே போயிட்டு இருக்க நம்பர் தான் அப்படி எழுதுவோம். இதை எப்படி சார் நம்ம ரெக்கரிங்ல எழுத, இது ரேஷனல் நம்பரா எழுத முடியும்? இதை எப்படி P/Q ஃபார்மேட்ல எழுத முடியும் அப்படின்னா அப்படியே அந்த டிஜிட்ஸ் எழுதிருங்க. 83 எழுதுங்க, நல்லா கவனிங்க. அப்படியே அந்த நம்பர் எழுதுங்க, கவனிங்க. நான் திரும்ப ஒரு ப்ராப்ளம் சொல்லுவேன், நீங்க ஆன்சர் பண்ணணும், டைப் பண்ணணும். எல்லாருமே டைப் பண்ணணும். இட்ஸ் சிம்பிள் தான். 83ங்கிற நம்பர் எழுதிருங்க. நான் இன்னொரு தடவை 2 தடவை கூட எக்ஸ்பிளைன் பண்ணேன். 83 மைனஸ், எப்பவுமே மைனஸ் பண்ணுங்க. பார் இல்லாத நம்பரை கழிக்கணும்.
நல்லா புரிஞ்சுக்கங்க. எல்லாத்தையும் எழுதிடணும். அடுத்து பார்ல இல்லாத நம்பரை கழிக்கணும். பை பார்ல என்ன நம்பர் இருக்கோ அதுக்கு 9 போட்டணும். எத்தனை நம்பர் இருக்கோ அத்தனை 9. பார்க்குள்ள 2 நம்பர் இருந்தா 2 9. இப்ப பார்க்குள்ள ஒரே ஒரு நம்பர் தான் இருக்கு, அதனால ஒரு 9. பார் இல்லாத நம்பருக்கு 0 போடணும். அப்போ 83 மைனஸ் 8. 83 மைனஸ் 8 எவ்வளவு அப்படின்னா 75. அப்ப 75/90. 75/90 தான் இந்த 0.8333 போறது. எப்படி ப்ரூஃப் பாத்துருவோமா? 75/90. 75 டிவைடட் பை 90. அதோட மதிப்பை பாருங்க, 0.83333 போயிட்டு இருக்கும். புரியுதா? இன்னொரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணவா? இன்னொரு நம்பர் போடுறேன், அப்ப கண்டுபிடிச்சிருவீங்க. இன்னொரு நம்பர் பாருங்க, இது கண்டுபிடிங்க. 0.843 அப்படின்னா என்ன அர்த்தம்னா 0.8434343 போயிட்டு இருக்கு. இதோட மதிப்பு என்ன தெரியுமா? 843. அப்படியே ஃபுல்லா எழுதிடணும். அடுத்து மைனஸ் என்னது? 8 டிவைடட் பை பாரு கீழே 2 நம்பர், அப்ப 2 9. பார்ல இல்லாதது 0. அவ்வளவுதான். இதை சுருக்குனீங்கன்னா அதான் ஆன்சர். சரியா? இப்ப இன்னொரு நம்பர் கண்டுபிடிக்கும். 0.875 பார் இப்படி இருக்குன்னு வச்சுக்கீங்களேன். அப்ப என்ன பண்ணுவோம்னா அப்படியே எழுதணும். 875 மைனஸ் பார்ல இல்லாத நம்பரை கழிக்கணும். 87 கீழே பார்ல ஒரு நம்பர் தான் இருக்கு 9. பார்ல இல்லாத நம்பருக்கு 2 0. ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிளும் போடுறேன். 0. இந்த மாதிரி 7491. 74 ரெக்கர் ஆகல, 91 மட்டும் தான் திரும்ப திரும்ப வருது. அப்படின்னா என்னதுன்னா 7491 மைனஸ் 74. ஏன் 74னா பார்ல இல்லாது. பாருக்குள்ள 2 நம்பர் 2 9. பார்ல இல்லாது 2 0. அவ்வளவுதான். இதை நீங்க கண்டுபிடிச்சு இதை சுருக்கணும். இதை கழிச்சு கண்டுபிடிச்சிங்கன்னா அதான் மாதிரி. இப்ப நான் ஒரு கணக்கு கொடுக்குறேன், அதுக்கு நீங்க எல்லாருமே டைப் பண்ணணும். இது நீங்க யாரும் மைக்ல சொல்ல வேணாம், டைப் பண்ணீங்கன்னா டைப் மட்டும் பண்ணுங்க. ஃபைனலா ஆன்சர் கழிச்சு கிழிச்சு எல்லாம் போட்டு எனக்கு ஃபைனலா ஆன்சர் சொல்லணும். சிம்பிளாவே கொடுக்குறேன். 0.953 இதோடைய மதிப்பு சொல்லுங்க. 0.953க்கு மேலதான் கோடு இருக்கு. இது என்னன்னு கண்டுபிடிச்சு சுருக்கலாம். அடிக்க முடிஞ்சதுன்னா அடிச்சு சுருக்கி சொல்லுங்க. டைப் மட்டும் பண்ணுங்க. நான் உங்களை அடிச்சு சொல்ல சொன்னேன், எல்லாருமே அப்படியே எழுதிருக்கீங்க. 944/990 அடிக்கலாமா அடிக்க முடியாதா? சுருக்கி சொல்லுங்கள். 944/900 சுருக்கி சொல்ல வேண்டும். 944/900 990 அடிக்கலாம்ல, 2ஆல அடிக்கலாம். அடிச்சு கடைசியா பின்னத்தை சொல்லுங்க. லாஸ்ட் பின்னம். இப்படி கிடையாதுங்க, பின்னமா சொல்லணும். சரிங்க பாருங்க, 953 மைனஸ் 9/990. சரியா? இப்ப 953 மைனஸ் 9ங்கிறது என்னது? 953 மைனஸ் 9ங்கிறது என்னதுன்னா 944/990. இது ஆன்சர்ல இருக்காது. இது அடிக்கலாம்ல. இதை 2ஆல அடிச்சீங்கன்னா என்ன வரும்? இதை 2ஆல அடிச்சீங்கன்னா திரும்ப என்ன வரும்? திஸ் இஸ் 472/495 வரும். அதுக்கு கீழே அடிக்க முடியுமா? 3ஆல் அடிக்க முடியுமா அப்படின்னு பார்க்கணும். இல்லைன்னா அதோட இந்த மாதிரி சுருக்கி சொல்ல. வெரி குட். ரைட். ஸோ அப்போ எல்லா ரெக்கரிங் நம்பரையும் எல்லா சுழல் எண்களையும் நம்மளால P/Q அப்படிங்கிற ஃபார்மேட்ல எழுத முடியறதுனாலதான் ஆல் ரெக்கரிங் நம்பர்ஸ் ஆர் ரேஷனல் நம்பர்ஸ். எல்லா சுழல் எண்களும், அது சுழல் எப்படி இருக்கலாம்? முழு சுழல் எண்ணா இருக்கலாம் அல்லது கலப்பு சுழல் எண்ணாக இருக்கலாம். எப்படி இருந்தாலும் அவை விகிதமுறு எண்கள். இப்போ நம்ம ரெக்கரிங் நான் ரெக்கரிங் பார்த்துட்டோம். அடுத்து நம்ம பார்க்க போறது டிவைசர்ஸ். டிவைசர்ஸ்னா என்னது? வகுத்திகள், அல்லது இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபேக்டர்ஸ் அப்படின்னா என்னது? காரணிகள். ஸோ டிவைசர்ஸ் வகுத்திகள், ஃபேக்டர்ஸ் காரணிகள். நான் ஒரு நம்பர் எழுதுறேன், 20.
20ஓட டிவைசர்ஸ் எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். 20ஓட டிவைசர்ஸ் எல்லாத்தையும் ஒரு கணமா எழுதுங்க. 20ஓட டிவைசர்ஸ் எல்லாம் 20ஓட டிவைசர்ஸ் வகுத்திகள்லாம் என்னதுன்னா 20ஐ எந்தெந்த எண்கள் எல்லாம் மீதி இல்லாமல் வகுக்கும். 20ஐ எந்தெந்த எண்கள்லாம் மீதி இல்லாமல் வகுக்கும் அப்படிங்கிறதா. 20ஐ எந்தெந்த எண்கள்லாம் வகுக்கும் அப்படின்னா எல்லாருமே 2, 4, 5 எழுதிருக்கீங்க. இப்ப எக்ஸாம்ல கேட்கறாங்க அப்படின்னா நீங்க மிஸ் பண்ணிடுவீங்க, உங்களுக்கு மதிப்பெண் வராது. சில பேர் எழுதல, சில பேர் எழுதிருக்கீங்களா? எல்லாரும் எழுதிருக்கீங்க. எழுதிருக்கீங்க, தெரியும். சில பேர் வந்து 1 மறந்துடாதீங்க. 1 எப்பவுமே மறக்க கூடாது. 1 மறந்தீங்கன்னா நமக்கு ஆன்சர் தப்பு. 1 எல்லா எண்களையும் வகுக்கும். 1 எல்லா எண்களுக்கும் வகுத்தியாகும். ஸோ 1 2 வகுக்கும், 4 வகுக்கும், 5 மீதியின்றி வகுக்கும், 10 மீதியின்றி வகுக்கும், 20ஐயும் எழுத வேண்டும். அதே எண்ணம் எழுத வேண்டும். எல்லா எண்களும் 1ஆலையும் தன்னாலையும் கண்டிப்பாக வகுபடும். ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் ஆர் டிவைடட் பை 1 and itself. அது மட்டுமே இருந்தாதான் அதுக்கு பேரு பிரைம் நம்பர்ஸ். அதை பின்னாடி பார்க்கலாம். சகாயம். அப்போ 20க்கு மொத்தம் எத்தனை எண்கள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 20ஐ வகுக்கக்கூடிய எண்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னு பாத்தீங்கன்னா 20ஐ வகுக்கக்கூடிய எண்கள் மொத்தம் வந்து 6. இதுல 20ஐ தவிர மற்றது எல்லாத்துக்கும் ஒரு பேர் இருக்கு. இதுக்கு என்ன பேர் அப்படின்னா தகு வகுத்திகள். ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணிக்கணும். இங்கிலீஷ்ல என்ன பேர் அப்படின்னா ப்ராப்பர் டிவைசர்ஸ். ப்ராப்பர் டிவைசர்ஸ்னா அதே நம்பரை மட்டும் எழுதக்கூடாது. 20ஐ வகுக்கக்கூடிய தகு வகுத்திகள் எத்தனை அப்படின்னா 5. 20ஐ வகுக்கக்கூடிய வகுத்திகள் எத்தனை கேட்டா 6. The total number of divisors of 20 அப்படின்னா 6. The total number of proper divisors அப்படின்னு கேட்டாங்கன்னா 5. இதோட கண்டினியூஷன், இதோட வகுப்பு வந்து டெய்லி இருக்கும். இதே டைம். இதோடைய தொடர்ச்சி வந்து நாளைக்கு 8 மணிக்கு இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே லிங்கை யூஸ் பண்ணி நாளைக்கு 8 மணிக்கு அட்டன் பண்ணுங்க. நாளைக்கு இது தொடர்ச்சியா போயிட்டு இருக்கும். இடையில 2 weeks முன்னாடி நம்ம ஸ்டார்ட் பண்ணோம், இடையில அது நிப்பாட்டியாச்சு. இது அப்படி கிடையாது, இது தொடர்ச்சியா போயிட்டு இருக்கும். இதே லிங்க் தான் நாளைக்கு 8 மணிக்கு. ஓகே, இப்ப தொடரும். 9 மணி வரைக்கும் கிளாஸ் இருக்கும். தகு வகுத்திகள், ஏதாவது டவுட் இருந்தா பாருங்க. இதுக்கு பேரு ப்ராப்பர் டிவைசர்ஸ். ப்ராப்பர் டிவைசர்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதே நம்பரை தவிர மற்ற எல்லா வகுத்திகளும் எழுதும். இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுக்குரிய மெத்தடு நான் சொல்லித்தரேன், சரிங்களா? அதெல்லாம் டீட்டெயில்டா பார்த்துருவோம். அது ரொம்ப முக்கியமானது. எக்ஸாம்ஸ் அடிக்கடி கேட்பாங்க. அது நிறைய பேருக்கு அந்த ஃபார்முலா மெத்தட் தெரியலன்னு நீங்க சால்வ் பண்ண முடியாது. வகுத்திகள்னா ஒண்ணும் கிடையாது, மீதி வரக்கூடாது. மீதி வரக்கூடாதுன்னா என்னது அப்படின்னா, இப்ப மற்ற சில பேருக்கு புரியாம இருக்கலாம், அவங்களுக்காக சொல்றேன். இப்போ என்கிட்ட 10 மாம்பழம் இருக்கு. 10 மாம்பழத்தை கூறு கூறா போட்டு வைக்கணும், மீதியே இல்லாம. அப்படின்னா 1 1 வச்சா 10 10 வைக்கலாம். 2 2 வச்சா 5 2 வைக்கலாம், மீதியே இருக்காது. 3 3 வைக்க முடியாது. 3 3 வச்சேன்னா மீதி 1 வந்துடும். அப்ப மீதி வந்துச்சுன்னா அது வகுத்தி கிடையாது. அப்ப 10ஐ 3 வகுக்காது. அதே மாதிரி 10ஐ 4 வகுக்காது. 4 4னா மீதி 2 வரும். 5 வகுக்கும். 5 5ன்னு போகும். அடுத்து 10 அப்படியே முழுசா வச்சிடணும். இதுதான் வகுத்திகள் அப்படின்னு சொல்லக்கூடிய. இந்த வகுத்திகளை எப்படி ஃபாஸ்டா கண்டுபிடிக்கிறது? அதுக்கு முன்னாடி நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது, தெரிய வேண்டியது பிரைம் நம்பர்ஸ். ரொம்ப ரொம்ப முக்கியமானது மேத்ஸ்ல. பிரைம் நம்பர் அப்படின்னா என்னதுன்னா பகா எண். எந்த எண்ணை பகா எண்ணுன்னு சொல்லுவோம் அப்படின்னா 1ஆலையும் தன்னாலையும் மட்டும் வகுபடக்கூடிய எண். சார் நல்லா புரிஞ்சுக்கங்க. எல்லா நம்பரும் 1ஆலையும் தன்னாலையும் வகுபடும். ஆனா 1ஆலையும் தன்னாலையும் மட்டும்தான் வகுபடணும், வேற எந்த நம்பராலையும் வகுபடக்கூடாது. அல்லது இப்படி சொல்லலாம், எந்த எண்ணுக்கெல்லாம் 2 2 வகுத்திகள் உள்ளதோ அதான் ப்ராப்பர் டெஃபினிஷன். எந்த எண்களுக்கெல்லாம் 2 2 வகுத்திகள் உள்ளதோ அவை பகா எண்கள் என்று அழைக்கப்படும். இப்ப நான் சொன்னதுக்கு எல்லாமே நாளைக்கு உங்களுக்கு PDF அனுப்பிச்சிருவேன், சரிங்களா? அந்த லிங்க் இதுல ஷேர் பண்ணிடுவேன். நாளைக்கு கிளாஸ் அட்டெண்ட் பண்ணுங்க. அதுல PDF லிங்க் ஷேர் பண்ணிட்டு நாளைக்கு கிளாஸ் முடிவுல பார்த்தது எல்லாத்தையும் வச்சு ஒரு டெஸ்ட் நீங்க எழுதணும். கூகுள் ஃபார்ம்லயே அந்த டெஸ்ட் எழுதிடும், சரிங்களா? நாளைக்கு PDF ஷேர் பண்ணிடுவேன். ஸோ பிரைம் நம்பர் நல்லா புரிஞ்சுக்கங்க. பிரைம் நம்பர்ஸ்னா என்னது அப்படின்னா 2 2 வகுத்திகள் தான் இருக்கணும், கரெக்டா 2 இருக்கணும். இப்ப 7 எடுத்துக்கங்க. 7ஐ வகுக்கக்கூடிய எண்கள் எத்தனை அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 7.
11 வகுக்கக்கூடிய எண்கள் பாருங்க, 1 11, வேற எதுவுமே வகுக்காது. இப்படிப்பட்ட எண்கள் தான் பிரைம் நம்பர்ஸ். அப்போ ஒரு பிரைம் நம்பர்ஸ் அப்படின்னா எதெல்லாம் பிரைம் நம்பர்ஸ் அப்படிங்கிற லிஸ்ட் வரணும் அப்படின்னா 2ல இருந்து ஆரம்பிக்கும். 3, 5, 7, 11, 13 இப்படியே போயிட்டு. இதுதான் பிரைம் நம்பர்ஸ். சார் 99 வருதாங்க சார்? 99 வந்து 3ஆல வகுப்படும். ஓகே ஓகே சார். 33 3 99 கரெக்டா? அதனால இது பிரைம் நம்பர் கிடையாது. சரியா? சில நம்பருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வகுப்படுறதெல்லாம் நாளைக்கு பார்க்கலாம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பாருங்களேன், யாராவது சொல்லுங்க 51 பிரைம் நம்பரா, 51 பகா எண்ணா? இல்ல சார். நோ சார். நோ சார். ஏன்? 3ஆல வகுப்படும் சார். ஏன்னா 5 1 கூட்டிங்கன்னா 6, அப்ப கண்டிப்பா 3ஆல வகுப்படும். அது என்னங்கிறது நாளைக்கு நம்ம பார்ப்போம், அந்த டிவிசிபிலிட்டி ரூல்ல பார்க்கலாம். சோ 51 எல்லாம் பாத்தீங்கன்னா 3ஆல் வகுப்படக்கூடிய எண். அதே மாதிரி 91 பகு எண்ணா பகா எண்ணா? பகா எண். 91 7ஆல் வகுப்படும். ஏன்னா 1 7 7 21 13 13 7 வாய்ப்பாடு நம்ம தெரியாதனாலதான் பிரச்சனை. 13 7 எவ்வளவு? 91 சார். 91. அப்போ 91 13ஆல மட்டும் வகுப்படாது, 7ஆலையும் வகுப்படும். அப்போ 91 பகா எண்ணா பகு எண்ணா? பகு எண். பகு எண். பகா எண் அல்லாத எண்ணெல்லாம் பகு எண் என்று அழைக்கப்படும், பகுக்கக்கூடிய எண். அதுக்கு இங்கிலீஷ்ல காம்போசிட் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், அதான் நான் ரொம்ப இன்சிஸ்ட் பண்ண போறேன், அதான் எக்ஸாம்ஸ்ல அடிக்கடி கேட்பாங்க. 1 என்பது பகு எண்ணும் கிடையாது, பகா எண்ணும் கிடையாது. எப்பவுமே ஞாபகம் வச்சுங்க. என்னைக்காவது தவறி கூட யார்ட்டையாவது 1ங்கிறது பகா எண்ணு சொல்லிடாதீங்க. மிகச்சிறிய பகா எண் என்னது? 2 தான். பகா எண்ணாலே 2ல இருந்து ஆரம்பிக்கும். அதே மாதிரி பகா எண் எல்லாமே ஒற்றைப்படை தான், 1 தவிர. எதை தவிர? 2 தவிர. 2 தான். 2 மட்டும்தான் ஒரே ஈவன் பிரைம் நம்பர். 2 மட்டும்தான் ஒரே இரட்டைப்படை பகா எண். மற்ற எல்லாமே ஒற்றைப்படையா தான் இருக்கும். இரட்டைப்படைக்கு வேலையே கிடையாது. ஏன்னா இரட்டைப்படையா இருந்துச்சுன்னா 2ஆல வகுப்பட்டுரும். சோ 2 மட்டும்தான். நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது என்னது, 1 என்பது பகு எண்ணும் கிடையாது, பகா எண்ணும் கிடையாது. அடுத்து இப்போ ஒரு தடவை எக்ஸாம்ஸ்ல கேட்டிருந்தாங்க, இது எக்ஸாம்ல நீங்க மனப்பாடம் பண்ணாம இருந்தீங்கன்னா உங்களால கண்டுபிடிக்கவே முடியாது. கண்டுபிடிக்க முடியாதுன்னு என்ன அர்த்தம்? ரொம்ப நேரம் ஆகும். அப்போ 1 முதல் 100 வரை மொத்தம் எத்தனை பகா எண்கள் இருக்கிறது என்று கேட்டிருந்தாங்க. 1ல இருந்து 100 வரைக்கும் மொத்தம் எத்தனை பகா எண்கள் இருக்குது அப்படின்னா 25 பகா எண்கள். 1 முதல் 50 வரை எத்தனை பகா எண்கள் இருக்கின்றது அப்படின்னு கேட்டாங்கன்னா 15 பிரைம் நம்பர்ஸ் இருக்கு, 1ல இருந்து 50 வரைக்கும். சோ 1ல இருந்து 50 வரைக்கும் எத்தனை இருக்கு? 15 இருக்கு. அப்ப 51ல இருந்து 100 வரைக்கும் எத்தனை பகா எண்கள் இருக்கும்? 10 சார். 10. மொத்தத்துல 25 இருக்கும். இப்போ ஒரு கேள்வி கேட்கிறேன், how many காம்போஸ் பிரைம் நம்பர் இல்லாததுக்கெல்லாம் என்ன பேரு அப்படின்னா, அடுத்து பார்க்க போறோம். பிரைம் நம்பர் இல்லாததுக்கெல்லாம் என்ன பேரு அப்படின்னா, அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா காம்போசிட் நம்பர். காம்போசிட்னா உங்களுக்கு தெரியும், கலவையான ஆனது. காம்போசிட் காங்கிரீட் மிக்சர்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் காம்போசிட்னு சொல்லுவோம். காம்பவுண்டுலாம் காம்போசிட்னு சொல்லுவோம். தமிழ்ல என்ன அப்படின்னா பகு எண். பகு எண் எப்படி இருக்கும் அப்படின்னா, மிகச்சிறிய பகு எண் சொல்லுங்க யாராவது. வாட் இஸ் த ஸ்மாலஸ்ட் காம்போசிட் நம்பர்? 4 சார். 4ல இருந்து ஆரம்பிக்கும். 4, 6, 8, 9, 10, 12 போயிட்டே இருக்கும். 1 தவிர இருக்கிற எந்த இயலெண்களை எடுத்துட்டாலும் ஒண்ணு பகு எண்ணா இருக்கும், இல்லைன்னா பகா எண்ணா இருக்கும். இப்போ ஒரு கேள்வி கேட்கிறேன், கரெக்டா ஆன்சர் பண்ணுங்க. 1 முதல் 100 வரை உள்ள எண்களில் எத்தனை எண்கள் பகு எண்கள்? 74 சார். வெரி குட். 74. வெரி குட், எக்ஸலன்ட். அந்த 1 விட்டுறணும். 1ங்கிறது வந்து பகுவும் கிடையாது, பகாவும் கிடையாது. அப்போ between 1 to 100 how many numbers are composite numbers அப்படின்னா 74. இப்படி கேட்கிறாங்க, between 51 to 100 how many numbers are composite numbers? 51ல இருந்து 100க்குள்ள எத்தனை பகு எண்கள் உள்ளன? 35 சார். 35 சார். 35 40?
51ல இருந்து 100 தானே சார்? ஆமா, 51ல இருந்து 100 எவ்வளவுமா? 35 40 பாருங்க. 15 எத்தனை எங்க இருக்கு? 1ல இருந்து 50 தானே 15. ஓகே சார். புரியுதா புரியலையா? ஓகே சார் 40. 51ல இருந்து 100 வரைக்கும் எத்தனை பகு எண்கள்மா இருக்கு? பகா எண்கள் எத்தனை இருக்கு? 51ல இருந்து 100. அப்ப மீதி உள்ளதெல்லாம் காம்போசிட் நம்பர், பகு எண். அடுத்து 3 தவிர, நல்லா புரிஞ்சுக்கங்க, 2 3 தவிர, 2 3 தவிர நமக்கு தெரியும் பிரைம் நம்பர்ஸ் வந்து இன்ஃபைனைட், முடிவில்லாதது. 2 3 தவிர எந்த பகு எண்ணையும் 6k + 1 எழுதலாம் அல்லது 6k - 1 எழுதலாம். இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணா நம்ம எழுத முடியும். அல்லது இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இட் கேன் பி ரிட்டன் as 6k + or -1. எந்த பகு எண்ணையும் இப்படி எழுத முடியும். நல்லா புரிஞ்சுக்கணும். இதுதான் all prime numbers greater than 3 can be written in this format. இப்ப நான் உங்களுக்கு ஒரு சொல்றேன். நமக்கு தெரியும் 29ங்கிறது ஒரு பகாயன் பிரைம் நம்பர். 29 எப்படி எழுதலாம் இந்த ஃபார்மேட்ல? 6 × 5 - 1 எழுதலாம். நமக்கு தெரியும் 31மே ஒரு பிரைம் நம்பர் தான். 31 எப்படி எழுதலாம்? 6 × 5 + 1 எழுதலாம். எந்த பிரைம் நம்பர் நீங்க சொல்லுங்க, இப்படி எழுதலாம், எழுதிருவேன். எந்த பிரைம் நம்பர் வேணாலும் சொல்லலாம், 5க்கு மேல உள்ள பிரைம் நம்பர். இப்போ நமக்கு தெரியும் 9 ஒரு பிரைம் நம்பர். 9 இல்ல, 11 ஒரு பிரைம் நம்பர். 11 எப்படி எழுதலாம் சொல்லுங்க யாராவது? இது புரியுதா புரியலையா? நல்லா புரிஞ்சுக்கங்க. பிரைம் நம்பரா இருந்தா இப்படி எழுதலாம். இப்படி எழுதுற நம்பர் எல்லாம் பிரைம் நம்பர் கிடையாது. அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். திரும்ப நான் சொல்றேன், பகா எண்ணாக இருந்தால் இவ்வாறு எழுதலாம். இவ்வாறு எழுதக்கூடிய எண்கள் எல்லாம் பகா எண்கள் கிடையாது. எக்ஸாம்பிள் சொல்லவா? 5 எடுத்துக்கங்க. 25 எப்படி எழுதலாம்? 6 × 4 + 1. ஐயோ இப்படி எழுதுறேனே, அப்ப இது பிரைம் நம்பர் எல்லாம் சொல்லக்கூடாது. நான் சொன்னது வேற. நான் சொன்னது என்னது? 2 அல்லது 3ஐ தவிர உள்ள பகா எண்கள் எல்லாவற்றையும் 6k + or -1 என்ற விகிதத்தில் வரையில் எழுத முடியும். இப்படி எழுதுறேன்னா பகா எண்ணு சொல்லக்கூடாது. ஒரு வே தான். பிரைம் நம்பர்ஸ் எங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, பிரைம் நம்பர்ஸ் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா, பேங்க்ல நீங்க ஏடிஎம் போறீங்க, ஏடிஎம்ல வந்து ஒரு பாஸ்வேர்டை நீங்க போட்ட உடனே, பின் போட்ட உடனே உங்களுக்கு ஜென்ரேட் ஆகி வருது. ஸோ அப்ப அந்த பின் போட்ட உடனே அந்த பின்னையே வந்து பாத்தீங்கன்னா எப்படி அந்த ஏடிஎம் நிறைய ஞாபகம் வச்சிருக்கோம் அப்படின்னா, பிரைம் நம்பரோட மல்டிப்ளை பண்ணி அந்த மாதிரி வச்சிருக்கோம். ஏன்னா பிரைம் நம்பர் தான் ஈஸியா ஹேக் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக தான் இந்த பிரைம் நம்பருங்கிறத, பிரைம் நம்பரோட அப்ளிகேஷன்ஸ் வந்து எங்க யூஸ் பண்றாங்க அப்படின்னா, செக்யூரிட்டியில, டேட்டா செக்யூரிட்டியில ஃபுல்லா பிரைம் நம்பர்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ரைட். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்க்க போறது, இந்த ஒரு நம்பரை பார்த்தா அதுல எத்தனை டிவைசர்ஸ் இருக்கு, எத்தனை வகுத்திகள் இருக்கு, எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்ப நம்ம பார்த்தோம் 20க்கு வந்து ஏதோ 6 வகுத்திகள் இருக்குன்னு பார்த்தோம். ஒரு பெரிய நம்பரை பார்த்த உடனே எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறத இப்ப பார்க்க போறோம். இது ரொம்ப முக்கியமானது. எந்த நம்பராக இருந்தாலும், எந்த காம்போசிட் நம்பர்னு வச்சுக்கோங்க முதல்ல, எந்த காம்போசிட் நம்பராக இருந்தாலும், எந்த இயல் எண்ணால, அதாவது ஒரு என்ன சொல்றது, காம்போசிட்னா பகு எண்ணாக இருந்தாலும், எந்த பகு எண்ணையும் இந்த மாதிரி எழுத முடியும். a⁻p × b⁻q × c⁻r இப்படியே எழுதலாம். இப்படி எழுத முடியும். எந்த நம்பரும் எழுதலாம். எப்படி எழுதுறதுன்னு நான் சொல்லித்தரேன். இதுல ஏபிசி எல்லாம் என்ன அப்படின்னா எழுதிக்கங்க. ஏபிசி எட்ஸெட்ரா இது எல்லாமே பிரைம் நம்பர்ஸ், பகா எண்கள். மேல இருக்கிற PQRலாம் என்ன அப்படின்னா அடுக்குகள், பவர்ஸ். பவர்ஸ்னா மேல இருக்கிறதுக்கு என்ன பேரு? அடுக்குகள்னு பேரு. இப்படி எழுதுனீங்க அப்படின்னா உடனே நம்பர் ஆஃப் டிவைசஸ் கண்டுபிடிச்சிடலாம். மொத்த வகுத்திகள் எத்தனைன்னு கண்டுபிடிச்சிடலாம். அப்போ எழுதிக்கங்க ஃபார்முலா. இப்படி எழுதிட்டு கீழே எழுதுங்க. அப்போ வாட் இஸ் டோட்டல் டிவைசஸ்? டோட்டல் டிவைசஸ் தமிழ் என்னது? வகுத்திகள். மொத்த வகுத்திகள். இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா, மேல பவர் இருக்கு தெரியுங்களா, இந்த PQ அதெல்லாம் ஒண்ணு கூட்டிக்கிட்டு எல்லாத்தையும் பெருக்கணும். அவ்வளவுதான் ஆன்சர். அப்ப மொத்த வகுத்திகளுக்கு என்ன தெரியுமா? P + 1 × Q + 1 ×
r பிளஸ் 1 இன்னும் இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி. இதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. இதை எப்படி அப்ளை பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்றதுன்னு இப்போ உங்களுக்கு சொல்ல போறேன். முதல்ல இதை எழுதிக்கங்க. ஸோ டோட்டல் டிவைசஸ் ஈஸியா கண்டுபிடிக்கலாம். எவ்வளவு பெரிய நம்பர் கொடுத்தாலும் p plus 1 into q plus 1 into r plus 1. ஓகே, எழுதிட்டீங்க. இப்போ ஒரு நம்பரை கொடுத்து கண்டுபிடிக்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கவர் கொடுத்தேன், எங்க உங்களோட சாப்பிடுறது கொடுத்தேன்னா அந்த கவர் வரலைங்க. 80 அப்படிங்கிற நம்பர் 80 அப்படிங்கிற நம்பரை எடுத்துப்போம். பரமேஸ்வரி ராஜன் மியூட் பண்ணுங்க. 80 அப்படி கொஸ்டின் இதுதான். 80 வகுக்கும் வகுத்திகள் மொத்தம் எத்தனை? அப்போ 1ல இருந்து 1 2 4 இப்படின்னு கண்டுபிடிக்கிறத விட ஃபாஸ்டா கண்டுபிடிக்கிற மெத்தட் சொல்றேன். 80 இந்த மாதிரி டானா வகுத்தல்ல போட்டு வகுக்குங்க. 2 இங்கிட்டு ப்ரை நம்பர்ஸா போடணும். 40, அப்ப இன்னொரு 2 போடுங்க. 20, இன்னொரு 2 போடுங்க. 10, இன்னொரு 2 போடுங்க. 5. அப்ப 80 எத்தனை 2 கொண்டு எழுதலாம்? 80 4 2 கொண்டு எழுதலாம். எத்தனை 5 கொண்டு எழுதலாம்? ஒரு 5 கொண்டு எழுதலாம். அப்போ 80 இந்த மாதிரி எழுதலாம். இந்த மாதிரி எழுதுறது தான் ஒரே ரெப்ரசன்டேஷன் தான், யூனிக் மெத்தட். இப்ப சொல்லுங்க, யாராவது டோட்டல் டிவைசஸ் எவ்வளவு பார்த்த உடனே சொல்லுங்க. ஃபார்முலா அப்ளை பண்ணி மொத்த வகுத்திகள் எவ்வளவு? 80 வகுக்கக்கூடிய மொத்த வகுத்திகள் எவ்வளவு? மொத்த வகுத்திகள் ஈக்குவல் எவ்வளவு? மேல பவர் இருக்குல்ல 4, 4னா 1 கூட்டிக்கங்க 5, 5க்கு பவர் மேல 1 கூட்டிக்கங்க 2, அப்ப 5 2 பெருக்குங்க. ஆன்சர் என்னது? 10 வகுத்திகள். எண்ணி பாருங்க. 80க்கு 10 வகுத்திகள் கரெக்டாக இருக்கும். டோட்டல் டிவைசஸ் ஆஃப் 80. ஸோ டிவைசஸ் ஆஃப் 80 பாருங்க. 1 2 4 5 8 10, இதுல ஒரு 6 16 20 40 80. ஸோ மொத்தம் 10 வகுத்திகள் இருக்கும். சின்ன நம்பருக்கு மட்டும் கிடையாது, பெரிய நம்பருக்கு ஈஸியா கண்டுபிடிச்சாங்க. உங்களுக்கே ஒரு கணக்கு கொடுக்குறேன், கண்டுபிடிங்க. நீங்க இந்த கணக்கு கண்டுபிடிக்கணும். ஃபைண்ட் த டோட்டல் நம்பர் ஆஃப் டிவைசஸ் ஆஃப் 240. கரெக்டா கண்டுபிடிங்க சீக்கிரம், ஃபாஸ்ட். 240 வகுக்கும் வகுத்திகள் மொத்தம் எத்தனை? டோட்டல் நம்பர் ஆஃப் டிவைசஸ் ஆஃப் 240 கண்டுபிடிங்க. இதெல்லாம் கரெக்டா போடுங்க. கணக்கு நோட் வச்சிருக்கணும். தப்பா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஆனா ஒர்க் அவுட் பண்ணணும். அப்பதான் டெஸ்ட்ல நீங்க நாளைக்கு இல்லை நாளில இருந்து டெஸ்ட் வர்றதுல எல்லாத்தையும் நீங்க கான்செப்டை புரிஞ்சுருக்கீங்களான்னு தெரியும். ஸோ உங்க நோட்ல எழுதுங்க. நோட் எழுதாம சும்மா இது படம் பாக்குற மாதிரி பார்க்க கூடாது. உங்க நோட் ரொம்ப அழகாவும் இருக்காது. அடித்தல் திருத்தலா இருந்துச்சுன்னா கத்துக்கிறீங்கன்னு அர்த்தம். அழகா இருந்தீங்கன்னா நல்லா காப்பி பண்றீங்கன்னு அர்த்தம். ஃபைண்ட் த டோட்டல் நம்பர் ஆஃப் டிவைசஸ் ஆஃப் 240. 240 வகுக்கும் எண்கள் எத்தனை? 2ல இருந்து போங்க. 120, 60. சரி, ஒரு 5ஆல வகுப்போம். 12 5 60. திரும்ப ஒரு 2ஆல வகுப்போம். 6, ஒரு 2ஆல வகுப்போம். 3. ஓகே. ஸோ அப்போ நான் என்னால 240 எழுத எத்தனை 2 கொண்டு எழுத முடியும்? 4 2 கொண்டு எழுத முடியும். எத்தனை 3 கொண்டு எழுத முடியும்? ஒரு 3. இந்த ரெப்ரசன்டேஷன் யூனிக். அப்போ டோட்டல் டிவைசஸ்ங்கிறது எவ்வளவு அப்படின்னா 4 5 ஆக்கணும், 1 2 ஆக்கணும். மேல இருக்கிற பவர் இருக்கு தெரியுமா, அடுக்குல இருக்கலாம் 1 1 கூட்டிக்கங்க, அவ்வளவுதான். ஸோ ஆன்சர் என்னன்னா 20. சூப்பர், எல்லாரும் ஆன்சர் பண்ணிருக்கீங்க. கிருஷ்ணலதா, பரமேஸ்வரி, மைத்திலி, ராஜேஸ்வரி, எல்லாம் லேடிஸா தான் இருக்கு, பசங்களே காணோம். சங்கீதா, ரோஸ் குட்டீஸ் யாருன்னு தெரியல. இப்போ நம்ம சிம்பிளிபிகேஷன்ஸ்ல ஒரு ஃபார்முலா எல்லாம் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த ஃபார்முலா உங்களுக்கு இப்ப தெரியணும். அது சொல்லி, ஏன்னா இதோட அப்ளிகேஷன் நீங்க யூஸ் பண்ண போறேன், அதுக்காக போய் சொல்லிடுறேன். ஏபி பவர் எம் எப்படி எழுதலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சதுதான். ஏ பவர் எம் இன்ட்டு என்னது? பி பவர் எம்னு எழுதலாம். புரியுதா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுங்க, 2 × 5 to the power 6. இது எப்படி எழுதலாம்? 2 power 6 இன்ட்டு என்னது? 5 power 6 எழுதலாம். இது பேசிக்கா உங்களுக்கு தெரிந்த ஒரு விஷயம். கணக்குல எழுதலாம் இந்த மாதிரி. நான் சொன்னேன் இதை வச்சு ரொம்ப ஈஸியா கண்டுபிடிக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். ஒரு கோடியை வகுக்கும் எண்கள் எத்தனை? வாட் இஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் டிவைசஸ் ஆஃப் 1 crore? டோட்டல் நம்பர் ஆஃப் டிவைசஸ் ஆஃப் 1 crore அப்படின்னா என்னதுன்னா, ஒரு கோடியை வகுக்கும் எண்கள் மொத்தம் எத்தனை? வாட் இஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் டிவைசஸ் ஆஃப் 1 crore? அப்ப நான் பாருங்களா, ஒரு கோடிக்கு எத்தனை ஜீரோங்க? ஒரு கோடிக்கு எத்தனை ஜீரோ? 7 0 திரும்ப சொல்றேன், 1 லட்சம்னா 5 ஜீரோ, ஒரு கோடினா எத்தனை? 0 சார்.
ஒரு கோடினா 7 0. அப்போ 10⁻7 நான் எப்படி சார் இந்த 10 இங்க பாருங்க, இப்படிதான், இதான் ஒரு கோடி. இத டானா வகுத்தல் போட்டீங்கன்னா ரொம்ப பெருசா வந்துகிட்டே இருக்கும். அப்போ அதுக்குதான் நான் இப்போ ஒரு மெத்தட் சொன்னேன். நம்ம மேத்தமேட்டிக்கலா கொஞ்சம் திங்க் பண்ணணும். 10⁻7ங்கிறது ஒரு கோடி. இதை எப்படி எழுதலாம் அப்படிங்கிறது, இந்த 10 எப்படி எழுதலாம் அப்படின்னா 2 × 5⁻7 எழுதலாம். அப்ப இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா 2⁻7 × 5⁻7 எழுதிட்டேனா, அவ்வளவுதான், ஈஸியா எழுதிட்டேன் பாருங்க. நீங்க இந்த மாதிரி டானா வகுத்தல் போட்டாலும் 7 2 வரும், 7 5 வரும். இப்ப சொல்லுங்க, வாட் இஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் டிவைசஸ் ஆஃப் 1 crore? ஒரு கோடியை வகுக்கும் எண்கள் மொத்தம் எத்தனை? 64 சார். 64. 7 என்னவாகும்? 8 ஆகும். இந்த 7 8 ஆகும். அப்ப மொத்தம் எத்தனை எண்கள் அப்படின்னா 64. 64. ஒரு கொஸ்டின் கேட்கிறேன், ஒரு கோடியை வகுக்கும் தகு வகுத்திகள் மொத்தம் எத்தனை? தகு வகுத்திகள், how many proper divisors of 1 crore? 63 63. ஏன்னா அந்த 1000ங்கிறது 1000, 1 லட்சம், 1 கோடிங்கிறது 1 கோடியை வகுக்கும். அதை மட்டும் விட்டுறணும். அதை விட்டுட்டு மத்தது எப்பவுமே வந்து தகு வகுத்திகள் கண்டுபிடிச்சீங்கன்னா மொத்த வகுத்திகள் -1. இப்போ இந்த 64ல ஒரு கோடியை வகுக்கக்கூடிய 64 வகுத்திகள்ல எத்தனை வகுத்திகள் ஒற்றைப்படை வகுத்திகள், எத்தனை வகுத்திகள் இரட்டைப்படை வகுத்திகள் அப்படின்னு கேட்பாங்க. இதை நம்ம நாளைக்கு வகுப்புல கண்டினியூ பண்ணுவோம். இன்னும் அதுல உள்ள டெப்தா, அதுல ஈவன் டிவைசர் எவ்வளவு, ஆட் டிவைசர்ஸ் எவ்வளவுங்கிறது. சரிங்களா? ஸோ இதே டைம் 8 o'clock சேம் லிங்க் யூஸ் பண்ணி நாளைக்கு இதோட கண்டினியூஷன் பாருங்க. தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். கிளாஸ் புரியுதா? புரியுது Yes, சார், sir. நல்லா புரியுது, நல்லா புரியுது சார். கிளியரா புரியுது. நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ. தேங்க்யூ.